Hello guys, நான் உங்க ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் லைக் அண்ட் ஆர் நாட் இதை பற்றிலாம் எலாபரேட்டாக பார்த்தோம். அப்புறம் அதுக்கான ப்ரோக்ராமையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இண்டெக்ஸிங், இன்னொன்று ஸ்லைசிங். ஸோ இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன அப்படின்ட்டு பைத்தானில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் கைஸ். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இண்டெக்ஸிங். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அசைன் பண்ணுறேன். நேம்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள சஞ்சய்ன்ற ஒரு வேல்யூ இருக்குன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது இண்டெக்ஸிங்னா என்னென்னா, இப்போ இந்த வேரியபிள்குள்ளே சஞ்சய்ன்ட்டு ஒரு ஃபுல் வேல்யூ இருக்குது சரியா. இந்த சஞ்சய்ன்ற வேல்யூவோட ஃபஸ்ட்டு வார்த்தை எஸ் இல்லை, அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. சிமிலராக செகண்ட் வார்த்தையோட இண்டெக்ஸ் 1, தேர்டு வார்த்தையோட இண்டெக்ஸ் 2. சிமிலராக இது 4, இது 3, A வந்து 4, Y வந்து 5. ஸோ இதுதாங்க இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சஞ்சய்ன்ற வார்த்தையில் 5 லெட்டர் இருக்குது, 6 லெட்டர் இருக்குது. ஸோ இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு லெட்டரோட இண்டெக்ஸ் எப்போவுமே 0. அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்தது ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா. இப்போ இதுவே நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எப்படி வரும்னா, நேம் ஈக்குவல் டு சஞ்சய்ன்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் இண்டெக்ஸிங் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த வார்த்தையோட இண்டெக்ஸ் வந்து -1. சிமிலராக இது வந்து -2. ஸோ -3, -4, -5, -6. ஸோ இது வந்து -6. புரியுதா. இப்போது இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது, நீ வந்து இந்த வார்த்தைக்கு இந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்கிற, இந்த இண்டெக்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறது. இப்போ நேமுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே சஞ்சய்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த சஞ்சய்ன்ற வார்த்தையிலேருந்து எனக்கு வந்து எஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, பிரிண்ட் நேம் ஆஃப் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதோட இண்டெக்ஸை கொடுத்தீங்கன்னா போதும். இதோட அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும்னா எஸ் அப்படின்ட்டு வரும். ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் வேல்யூ இன் அ செட் ஆஃப் ஸ்ட்ரிங் தானே இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. சஞ்சய்ன்ற ஸ்ட்ரிங்கில் எனக்கு எஸ் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதோட இண்டெக்ஸை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுவே இந்த சஞ்சய்ன்ற வார்த்தைக்குள்ளே எனக்கு JAY மட்டும்தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்காக வந்தது தான் ஸ்லைசிங். ஸோ இப்போ நம்ம ஸ்லைசிங் பார்க்கலாம். ஒரு பேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ ஸ்லைசிங். ஸ்லைசிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர்லேயே இருக்குது. ஒரு ப்ரெட்டை வச்சுக்கோங்க, இதை ப்ரெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டோட 1, 2, 3, 4, 5 6 பீஸ் இருக்குது. இந்த 6 பீஸ்லேயும் ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா. இந்த ப்ரெட்டில் 6 பீஸ் இருக்குது, அந்த 6 பீஸ்லேயும் ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ப்ரெட்டு தான் நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிற நேம், சஞ்சய்ன்ற நேம். ஸோ நான் அதை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ப்ரெட்டில் ஒரு குறிப்பிட்ட துண்டு மட்டும் உங்களுக்கு வேணும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டில் மட்டும், இந்த JAYன்ற பார்ட்டில் மட்டும் க்ரீம் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம க்ரீம் இருக்க பார்ட்டை மட்டும்தான் வெட்டி எடுக்க போகிறோம். அப்போது எனக்கு இந்த பார்ட்டு மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றதுனால தான் இதுக்கு ஸ்லைசிங்னு பேர் வந்தது. இதை எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அந்த வேரியபிளோட நேம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதோட இண்டெக்ஸ் என்ன, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ உங்களுக்கு தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து வேணும். ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் தான் ஜேன்ற வார்த்தை இருக்குது. அதுலேருந்து ஒய்
அப்படின்ற வார்த்தை வரைக்கும் வேணும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை அப்படியேவும் விட்டுடலாம், இல்லைனா அதோட இண்டெக்ஸ் என்னன்னு பாருங்கள் 5ன்னு இருக்குது. ஸோ ஒரு இண்டெக்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 5 வரைக்கும் எடுக்கும். இல்லைனா பெட்டர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இது கொடுக்கலனாலும் இது JAYவை எடுக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, அந்த ஸ்ட்ரிங்கில் இன்னும் எத்தனை வார்த்தை இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துடு. அதுதான் கைஸ் இதுக்கான அர்த்தம். ஸோ ஸ்லைசிங்னா இவ்வளோதான் கைஸ். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்கோட ஓவர்வியூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். ஸோ அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நேம்ன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இதில் சஞ்சய்ன்ற வேல்யூவை போடுறேன். இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், இண்டெக்ஸிங் பற்றி பார்க்க போகிறோம். ஹேஷ்டேக் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம், கமெண்ட். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இண்டெக்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இண்டெக்ஸிங்னு போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த நேம்ல இருந்து எனக்கு ஜே மட்டும் வேணும். ஜேவோட இண்டெக்ஸ் என்ன, 0 1 2 3. ஸோ பிரிண்ட்ல போடுவோம், ஏன்னா பிரிண்ட்ல போட்டாதான் நமக்கு என்ன வேல்யூ வரும்ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும் கைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேம் ஆஃப் அதோட இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3. ஜேவோட இண்டெக்ஸ் 3. இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து ஜேன்ற வார்த்தை பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு ஜே வேணாம், எஸ் வேணும். அப்போனா எஸ்ஸோட இண்டெக்ஸ் என்ன, 0. ஏன்னா இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 கைஸ். இல்லை எனக்கு ஒய் வேணும், நீங்கள் எய்தர் 0 1 2 3 4 5 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒய் பிரிண்ட் ஆகும். இல்லை ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா -1ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஒய்ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ இண்டெக்ஸிங்கை வச்சு எப்படி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எடுக்கிறது, ஐ மீன் குறிப்பிட்ட லெட்டரை மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ எனக்கு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேணும். செட் ஆஃப் வேர்ட்ஸ்னால் என்னன்னா, இந்த சஞ்சய்ன்ற பேர்லேருந்து JAY ஜே மட்டும் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லைசிங்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை கொடுக்குறேன், SLICING ஸ்லைசிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன போடுறேன் அப்படின்னு, சாரி கைஸ், கேபிட்டல் லெட்டர் கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மேட்ரு போட்டு கூட பிரிண்ட் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, நேம்ன்ற வேரியபிள்குள்ளே எத்தனாவது இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, SANJ 0 1 2 3. தேர்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அந்த வார்த்தையில் மீதி எத்தனை வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடு, 3 4 5 இந்த மாதிரி இங்கே எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா தேர்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த வார்த்தை எங்கே முடியுதோ, ஒயில் முடியுது இல்லை, அது வரைக்கும் எடுத்துரும் கைஸ். ஸோ இப்போ பிரிண்ட் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு JAY அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இவ்வளோதாங்க கைஸ் இண்டெக்ஸிங். சிமிலராக உங்களுக்கு வந்து OYAJ வேணும், OYAJ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1 இண்டெக்ஸில், அதாவது JAY தான், நான் ரிவர்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். -1 -2 -3. -1லேருந்து -3 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கைஸ். -1 -2 -3. ஸோ இதுக்கு ஸ்டெப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1 -1 தெரியுதா, OYAJ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட்லேருந்து வா, ஒரு ஸ்டெப்பாக போ. ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து பாசிட்டிவ் ஸ்டெப்ஸில் இருக்கும். S1 எஸ்க்கு அப்புறம் ஏ போ, ஏக்கு அப்புறம் என் போ, என்க்கு அப்புறம் ஜே போன்ட்டு. இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரதுனால ஒரு ஸ்டெப்பாக வா. ஐ மீன் எதுனா -1 -2 -3 -4. -4 வரைக்கும் கொடுத்தோன்னா -3 வரைக்கும் தான் வரும். OYAJ எனக்கு OYA மட்டும் வேணும். அப்போனா -1 -2 -3. -3 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு -2 வரைக்கும் தான் வரும். ஸோ நான் -3 கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகும். அப்போ OYA மட்டும் வரும் கைஸ், புரியுதா? இப்போ இதுவே எனக்கு என்ன வேணும்னா, ஒய் வேணும், ஜே வேணும், ஏ வேணும். அப்போ என்ன பண்ணுங்கள், -2 கொடுங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதை எடுத்துடுறேன். -1ல் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக போ. ஆனால் எப்படி வேணும்னா, எனக்கு ஒரு லெட்டருக்கு அப்புறமா இருக்க லெட்ரு வேணும். ஒய் வேணும், ஜே வேணும், ஏ வேணும், அவ்வளோதான் கைஸ். இப்போ கொடுத்தீங்கன்னா ஒய் வந்துருச்சு, ஜே வந்துருச்சு, ஏ வந்துருச்சு. எஸ் ஏன் வரலன்னா, எஸ்ஸுக்கு அப்புறம் ஏதாவது இருந்தால் வந்திருக்கும்.
ஸோ நம்ம ரெண்டு ஸ்டெப்பாக போகிறோம். சிமிலராக பாசிட்டிவாக போகும்போது கூட நீங்கள் ஸ்டெப் வச்சு போகலாம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 0லேருந்து போகிறேன். இதை நல்லா கவனிங்க. 0லேருந்து 0 1 2 3 4 5 நான் இங்கே 6 கொடுக்குறேன். 0லேருந்து 6 வரைக்கும் போ, ரெண்டு ஸ்டெப்பாக போ. அப்போ நான் என்ன கொடுக்குறேன், -2 எடுத்துகிட்டு வெறும் 2 கொடுக்குறேன். அப்போனா +2. அப்போ எஸ் வரும், என் வரும், ஏ வரும் கைஸ். ஸோ எஸ்என்ஏ புரியுதா? எஸ்ஸு அதுக்கு அடுத்து 2 ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போது எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது, எஸ்க்கு அப்புறம் ஏ இருக்குது. ஸோ 1 2 ஸ்டெப் போயிடுச்சு, அப்புறம் என் வந்துருச்சு. ஸோ இங்கே 2 ஸ்டெப்பு கொடுத்ததுனால இதுக்கு அடுத்து 2 ஸ்டெப்புக்கு என்ன இருக்குது, என் ஜே அதுக்கப்புறம் ஏ இருக்குது. ஸோ எப்படி வரும், இப்போ நான் இங்கே இதுவே 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாமே வரும் கைஸ், சஞ்சய்னு வரும். இப்போ நான் இங்கே 1 கொடுக்கலனாலும் எனக்கு சஞ்சய்னு வரும், ஏன்னா டிஃபால்ட்டாக இங்கே பைத்தான் 1 கொடுத்துரும். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ.